கார்குழலி, அனைவரையும் கவர்ந்திருக்கும் பாண்டிய நாட்டு கருப்பழகி, அரசர் மச்சநாத பாண்டியனின் ஒரே மகள், பாண்டிய நாட்டு இளவரசி. ஏறெடுத்து பார்க்க மாட்டாளா என்று பாண்டிய நாட்டு ஆண்களோடு பிற ஆண்களும் காத்திருக்க, அவளது பார்வை படர்ந்தது சோழ இளவனின் மேனியில். அந்த சுந்தர சோழனை கண்டதும் காதல் கொண்டாள். அவளை தன் வசப்படுத்தினால் பாண்டிய நாட்டை தங்கள் வசப்படுத்தி விடலாம் என்று ஒரு தலை காதலில் சுற்றி கொண்டிருக்கிறான் ஹல நாட்டு இளவரசன் சிவனேசன். இவன் ஒரு காதல் கிறுக்கன். சுந்தர சோழன் பாண்டிய நாட்டு இளவரசியை காதலிக்கிறானா அல்லது புறந்தள்ளி காதலை மறுத்துவிட்டானா? பாண்டிய நாட்டை சுற்றி இருக்கும் குறுநில மன்னர்கள் ஒவ்வொருவரும் அதனை வீழ்த்திவிட துடிக்க, இளவரசியின் இதயம் சோழ இளவரசனோடு இணை சேர துடிக்க, அரசன் மச்சநாத பாண்டியனின் இதயம் நாட்டை காத்திட வேண்டும் என்ற பதபதைப்பில் துடிக்க என பரபரப்பில் துடித்துக் கொண்டிருக்கிறது பாண்டி சாம்ராஜ்யம். கார்குழலியின் காதல் நிறைவேறியதா? மச்சநாத பாண்டியன் எதிரிகளிடமிருந்து நாட்டை காப்பாற்றினாரா? இல்லை, நாட்டை காப்பதற்காக மகளை அவரது விருப்பத்திற்கு எதிராக யாருக்கு மணமுடித்து கொடுத்தார்? இல்லை, சோழ பேரரசோடு சம்பந்தம் செய்து கொண்டால் பாண்டிய நாட்டு அரியணையை காத்திடுவது எளிது என நினைத்து கார்குழலியை சுந்தர சோழனுக்கு மணமுடித்தாரா? இப்படி பல கேள்விகளுக்கு விடை தேடுகிறீர்களா? உங்கள் கேள்விக்கான பதில்களும் பல சுவாரஸ்யமான திருப்பங்களோடு காதல் ரசம் சொட்டும் காதல் சாம்ராஜ்யம் கேட்க தவறாதீர்கள்.